இப்போ நம்ம சென்னையே ஒலிக்கி போட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல போனால் ஜல்லிக்கட்டு. ஏன் சென்னை, நம்ம தமிழ்நாடே ஒலிக்கி போட்ட ஒரு விஷயம்னு கூட நம்ம சொல்ல வரலாம். இப்போ இது எப்படி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு இயக்கமாட்டாகி அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டமாகி போராட்டமாகி கடைசியில் பிரச்சனையில் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனோம்னா, இதுக்கு பின்னாடி உள்ள நிறைய விஷயங்கள் ஆராய போனோம்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் தெரிய வரும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சென்னை வாசிகள்கிட்ட உண்மையிலே ஜல்லிக்கட்டு தேவையா, ஜல்லிக்கட்டுனால மிருகங்கள் வதைப்படுதா, இல்லை அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ நிறைய பேர் சொன்னது ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு தேவையே இல்லாத விஷயங்க, இது காட்டுமிராண்டித்தனமான விஷயங்க, இதுக்குனால மிருகங்கள் ரொம்ப கஷ்டப்படுதுங்க, இந்த மிருகங்களை நீங்க மிருகவதை சாலைக்கு அனுப்புனா கூட ஒரேடியா இறந்து போயிடும், கொஞ்சம் கொஞ்சமா சாகாது அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தா வெளிப்படுத்தியிருந்தாங்க. இது நம்ம எந்த விதத்திலையும் அவங்க மேல தவறுன்னு சொல்ல முடியாது. சென்னை மக்களுக்கு ஜல்லிக்கட்டு அப்படின்னா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, சினிமால அவங்க பார்க்கக்கூடிய ஜல்லிக்கட்டு, காளைகள்னா என்ன, காளைகள் எப்படி பராமரிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால இது அவங்களோட அறியாமைன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறலாம். ஆனா சென்னை மக்கள் ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான மக்கள். இது ரொம்ப அழகான நம்ம பார்க்க முடிஞ்ச விஷயம். சென்னை ஃபிளட்னு சொல்லிட்டு அப்படியே சென்னை காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன நேரத்தில் தாங்களாட்டு முன் வந்து சென்னையை திருப்பி தூக்கி நிறுத்தின மக்கள். உலகமே நம்மளை திரும்பி பார்த்துச்சு, இந்தியாவை நம்மளை ரொம்ப பெருசா பாராட்டுச்சு. அதுதான் நம்மளோட சென்னை. இந்த உணர்வு தான் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திலையும் ரொம்ப அழகா தெரிஞ்சிச்சு. எப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு மட்டும் எதுவுமே தெரியாத மக்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய விழிப்புணர்வு வந்துச்சுன்னா, இதுக்கு ரொம்ப முக்கியமான ஃப்ரண்ட் ஃபேஸ் ஆஃப் ஜல்லிக்கட்டுனா 2 பேர் சொல்லலாம். நம்ம கார்த்திகேயன் சிவசேனாதிபதி ஐயாவும் நம்ம ஹிப்ஹாப் தமிழனும். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருந்துச்சு, இல்லங்கிறது கிடையாது. ஆனா அவங்க எல்லாரையும் விட ஃப்ரண்ட் ஃபேஸா இருந்தது இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. ஒருத்தர் 10 வருஷத்துக்கு மேல காங்கேயம் ஃபவுண்டேஷன் வச்சு நாட்டு மாடுகள் பற்றியும் காங்கேயம் காளைகள் பற்றியும் ரிசர்ச் பண்ணி அவ்வளவுக்கு பண்ணிட்டு இருந்தாரு. மீடியாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு. என்ன ஒருத்தர் ஜல்லிக்கட்டுனா இப்படிதான் அப்படிங்கிறது ஒரு பாட்டு மூலமா, ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆட்டு, மீடியா மூலமாட்டு, யூடியூப் மூலமா மக்களுக்கு கொண்டு போனவர் நம்மளுடைய ஹிப்ஹாப் தமிழன். இவங்க 2 பேரும் தான் மக்கள் மனசுல விதை விதிச்சது. அதுக்கு முன்னாடி இந்த நிலத்தை உழுது போட்டது. இது ரெண்டுமே இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரை விட்டுட்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்றது சரியாட்டி இருக்காது. இப்போ இது எப்படி நம்ம அந்த போராட்டம்ங்கிறது பிரச்சனையாட்டாச்சு. போராட்டம் ஆக்சுவலி எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். போராட்டம் அப்படின்னு சொன்ன உடனே சென்னை மெரினா கடற்கரையில் மக்கள் குவிய ஆரம்பிச்சாங்க. இதுவரைக்கும் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு பெரிய லெவலில் குவிய ஆரம்பிச்சாங்க. அறப்போராட்டம் ரொம்ப அமைதியா நடந்துச்சு. இந்தியாவே நம்மளை திரும்பி பார்த்துச்சு. அதே நேரத்தில் இந்த அறப்போராட்டத்துக்குள்ள முதல் நாள்ல இருந்தே தனி தமிழ்நாடு வேணும், 26ஆம் தேதியை கருப்பு தினமாட்டு நம்ம அனுசரிக்கணும், இப்படிப்பட்ட நிறைய நாடு நல்லிணக்கத்துக்கு தேவையில்லாத விஷயங்களும் அங்க கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருந்தது. இது போக நம்ம சீஃப் மினிஸ்டரையும் பிரைம் மினிஸ்டரையும் திட்டக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப சரளமா நடந்துட்டு இருந்துச்சு. சரி, இது ஏதோ ஒரு 10 பேர் கூடினாலே ஏதோ ஒரு ஆள் ஏதோ சொல்லுவாரு, இது நம்ம 10 லட்சம் பேர் கூடியிருக்காங்க, ஏதோ ஒரு 10 பேர் தானே சொல்றாங்கன்னா அப்படி இல்லை. இது ரொம்பவும் பெரிய லெவலில் ஆர்கனைஸ்டா ரொம்ப அழகாக நடத்தப்பட்ட ஒரு விஷயம். இதோட நிறைய விஷயங்கள் இதுக்கு பேக்ரவுண்ட்ல நடந்துச்சு. நீங்க சென்னையில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க அல்லது இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்ற எல்லா விஷயங்களையும் இவங்கள்ட்டையும் கேட்டு களத்தில் பார்த்ததும், களத்தில் உள்ளவங்க நிறைய பேர் பார்த்ததும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நான் உங்களை பகிர்ந்துக்க போறேன். இப்போ இந்த போராட்டம் இப்படி நடந்துட்டு இருக்கச்சுல இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. போலீஸ்காரங்களும் கூட இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்களை பற்றி நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு அனுமதி இல்லாமல் மெரினால இருந்து போராட்டம் பண்றவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியதோ, அவங்க கூட ஒத்துழைக்க வேண்டியதோ அவங்களோட கடமை கிடையாது. இருந்தாலும் ரொம்ப அழகாக 6 நாட்களாக ரொம்ப சூப்பராட்டு எல்லாரும் கையெடுத்து வணங்குற அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. இது ஒரு செயல் நடந்துட்டு இருந்தது. இப்போ இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வருது, ஒரு சொல்யூஷன் வருது. ஆனால் இந்த ஜனவரி 26ஆம் தேதியை கருப்பு தினமா அனுசரிக்கணும்னு சொன்ன ஆட்களுக்கு இது விருப்பம் இல்லை. அவங்கள பொறுத்தவரையில இது ஒரு பெரிய கூட்டம் கூடி இருக்குது. இதை வச்சு தமிழனோட எல்லா பிரச்சனையும் தீர்த்தரணும். ஜல்லிக்கட்டு மட்டும் இல்ல, கச்சத்தீவு பிரச்சனையிலிருந்து, காவிரி பிரச்சனையிலிருந்து, டாஸ்மாக் பிரச்சனையிலிருந்து, மீனவர்கள் பிரச்சனையிலிருந்து எல்லாத்தையும் ஒரேடியா தீர்த்தரணும் அப்படிங்கிறது அவங்களோட ஐடியா. கண்டிப்பா ஒரு நல்ல ஐடியா தான். ஆனா நடக்கவே நடக்காதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் பிராக்டிக்கலா உள்ளவங்களுக்கு தெரியும். இதனால தான் அந்த குழுவினர்கள் ஹிப்ஹாப் தமிழனை பார்த்தோம், சிவசேனாதிபதி ஐயாவை பார்த்தோம், நீங்க வந்து தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் வந்திருக்கீங்கன்னா இது சரியில்லை, இது எல்லா விஷயத்தையும் நாங்கள் இங்கே முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. இதுக்கு அவங்க 5 போனதும் நம்மளால ரொம்ப அழகா பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்குல 6வது நாள் முடியும் பொழுது பிரச்சனை வந்து ஓரளவுக்கு ஆர்டினன்ஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா பெர்மனன்ட் லா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாஸ் பண்ண முடியாது அவ்வளவு ஈஸியாட்டு. சட்டசபை கூடணும், நீங்க டெல்லியில் இதுக்காக எல்லாரும் சட்டசபை கூட்டி புதுசாட்டு பண்ண முடியாது. இட் இஸ் நாட் அ ப்ராக்டிக்கல் திங். ஸோ ஆர்டினன்ஸ் ஒன்று பாஸ் பண்ணாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் நல்ல அழகா மூவ் பண்ணாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை விட அழகா அவங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. இது முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிலருக்கு பிடிக்கவில்லை. அவங்க கலைஞ்சு போறதுக்கு மறுக்கிறாங்க. இருந்தாலும் அநேகமான ஆட்கள் சென்னை மெரினா பீச் விட்டு கிளம்பி போயிட்டாங்க. இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர்கிட்ட போலீஸ்காரங்க வந்து காலையில இருந்தே கெஞ்சுறாங்க, இப்படி ஆர்டினன்ஸ் பாஸ் ஆயாச்சு, யூ கேன் வெக்கேட் த லொகேஷன், இது வந்து நீங்க பண்ண வேண்டியிருக்கு. திருச்சியில் இதே மாதிரி சொல்றாங்க. திருச்சியில் அவர் வந்து இன்ஃபேக்ட் மிரட்டலாட்டே சொன்னாரு, நீங்க போகலன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ங்கிறது எனக்கு தெரியாது, நீங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோல இன்ஃபர்மேஷன் வந்தாச்சு, தயவு செய்து கிளம்பிருங்க சொல்லிட்டு ரொம்ப அழகா மிரட்டினாரு. சென்னையிலும் அதே மாதிரி ரொம்ப
அழகா சொன்னாங்க. ஆனால் மக்கள் ஏத்துக்கிறதுக்கு ரெடி இல்ல. மக்கள் ஏத்துக்கிட்டாலும் இந்த கருப்பு சட்ட கோஷ்டிகள் யாருமே அவங்களை விடுறதுக்கு ரெடி இல்ல. போலீஸ்காரங்களுக்கு வேற வழி இல்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆளையா வெளியில இழுத்து போடுறாங்க. இவங்க திருப்பி உள்ளால போய் ஒட்டிக்கிறாங்க. அதனால அவங்க எல்லாரையும் நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே அனுப்பிடணும் சொல்லிட்டு வெளியில போன அவங்க எல்லாரையும் அடிச்சு விரட்டுறாங்க. இந்த நேரத்தில் இந்த கூட்டம் ரொம்ப கோவத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான மாணவர்கள் சக்தியாட்டு இருக்கட்டும், இல்லடா கூட இருந்த இளைஞர்களாட்டு இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஓடி போக சில போலீஸ் ஸ்டேஷன் அவங்க கண்டப்படுது. போலீஸ் ஸ்டேஷனை தீ வச்சு கொளுத்தி உள்ளால 6 போலீஸ்காரங்களையும் உள்ளால போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வெளியில தீ வச்சுட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அங்குள்ள வெஹிக்கிள்ஸ் அவ்வளோத்தையும் உடச்சி கமத்தி போட்டு எல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாத பிரச்சனை அவ்வளோத்தையும் பண்ணியாச்சு. போலீஸ்காரங்க இங்க வந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கோவம். இதுக்கடையில குப்பம் சைட்ல அவங்களை விரட்டிட்டு போனவங்க மேல மிளகா தண்ணியை ஊத்துறது, இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இவங்களுக்கு கோவம்னா நம்ம கூட இவ்வளவு நாள் அண்ணன் தம்பியா இருந்த பழகினவங்க நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறது கோவம். இது சரியா தப்பா? கண்டிப்பா தப்பு தான். இப்போ ஒரு போலீஸ்காரர் யூனிஃபார்ம் போட்டுட்டு சீஃப் மினிஸ்டரையும் பிரைம் மினிஸ்டரையும் அழகா திட்டினாரு. காக்கி சட்டை போட்டு ஒரு போலீஸ்காரர் எப்படி அப்படி பேசினாரு நம்ம யாருமே கேட்கல. எல்லாரும் நம்ம அவர் உணர்வுபூர்வமா பேசிட்டாரு, அவர் ஒரு தமிழனா பேசிட்டாருன்னு அவர் தூக்கி வச்சு கொண்டாடணும். இந்த சம்பவத்துல அதே மாதிரி நம்ம போலீஸ்காரங்களை ஒரு மனுஷனா இருந்து பார்க்கணும். அவங்க சமுதாயம் இவ்வளவு வக்கரமா தாக்கப்படும் பொழுது தாங்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கறது நம்ம பிராக்டிகலி பார்க்கணும். இந்த வருத்தத்தோட வெளிப்பாடு தான் நீங்க பார்க்கக்கூடிய டிவியில உடைக்கிறதோ அல்லது தீ கொளுத்துறதோ எல்லா விஷயங்களும் நடந்துச்சு. ஆனால் இந்த பிரச்சனைக்கு அப்புறமாட்டு நம்ம ஹிப்ஹாப் தமிழனையோ அல்லது நம்ம சிவசேனாதிபதி ஐயாவையும் கைகூலினையும் காவிமயமாயிட்டாங்கன்னு சொல்றதும், காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்றதும், அல்லது பாஜக காரங்க அண்ட் இவங்க நம்ம அதிமுக காரங்கன்னு சொல்றது எந்த ஒரு விதத்திலையும் நமக்கு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. நமக்கு அவங்க தலைமை தாங்கலைங்கிறது உண்மை. ஆனால் இந்த போராட்டத்துக்கு விதை விதைத்ததும் அதற்கு முன்பு அந்த களத்தை உழுததும் இவங்க 2 பேரின் கை பெரிய அளவில் இருக்குது. இவங்களை குறை கூறது மூலமாட்டு நாளைக்கு தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா யாருமே வராத அளவுக்கு ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்கணும். இதுக்கப்புறமா காவல்துறை இந்த அளவுக்கு அழகா 6 நாள் வேற எந்த இடத்துலையுமே காவல்துறை நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு அழகா கொடுத்தாங்க. அவங்களை இன்னைக்கு குறை சொல்றது மூலமாட்டு நம்மளே கஷ்டப்படுத்திக்கிறோம். எப்படின்னு பார்க்க போனால் அரசியல்வாதி 5 வருஷத்துக்கு அப்புறம் மாறலாம். போலீஸ்ங்கிறது அப்படி இல்லை. என்னைக்குமே உங்களுக்கு தேவையான ஒரு ஃபோர்ஸ் என்னைக்குமே நமக்கு தேவை. அவங்க ஏன் பண்ணாங்க, என்ன எதுக்கு பண்ணாங்கிறது ஆராயாம போலீஸ்காரங்க மேல தப்பு, ஆட்சி அராஜகம் அப்படின்னு நம்ம சொல்றது மூலமாட்டு அவங்கள கொச்சப்படுத்துறது மட்டும் இல்ல, தமிழன் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம பேசிட்டு இருக்கல, அதுவும் நம்மளோட தமிழ் போலீஸ் ஃபோர்ஸ் தான் அப்படிங்கிறது நம்ம தெரியாம பேசுற நம்மளோட அறியாமை அங்கேயும் வெளிப்படுது. நம்ம எது பேசுறதா இருந்தாலும், இந்த சம்பவத்தை கொடுத்து எந்த போஸ்ட் நீங்க போடுறதா இருந்தாலும் தயவு செய்து சம்பந்தப்பட்ட ஆட்கள், களத்தில் இருந்த ஆட்கள், போலீஸ்காரங்க இவங்க எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் உண்மையை பகிரலாம். ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் இன்னைக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் மக்களுக்குள்ள ஒரு எழுச்சி ஏற்படுத்துறதுக்கும் ஒரு மிகப்பெரிய கருவியாக இருந்திருக்குது. இதுவே நாளைக்கு அழிவுக்கான கருவியாக ஆகாமல் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இது எந்த ஒரு போஸ்ட் போட்டாலும் நம்மளுடைய பொறுப்பை கவனித்து போடலாம். நன்றி, வணக்கம்.